அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. ஏலச்சீட்டு கூடுமா என்ற கேள்விக்கான பதில்: ஏலச்சீட்டு போடுவது கூடாது. ஏலச்சீட்டு என்ற பெயரில் நடக்கும் அநியாயத்துக்கு நம் சமுதாயத்திலும் சிலர் பலியாகியுள்ளனர். அது தவறு என்ற ஞானங்கூட அவர்களுக்கு இல்லை. 1,00,000 ரூபாய் ஏலச்சீட்டு என்று வைத்துக்கொள்வோம். 10 நபர்கள் சேர்ந்து மாதம் 10,000 ரூபாய் கட்டுவார்கள். ஒவ்வொரு மாதமும் 1,00,000 ரூபாய் சேரும். 10 நபர்களில் ஒருவருக்கு அந்த தொகையை கொடுப்பார்கள். குறிப்பிட்ட மாதத்தில் யாருக்கு கொடுக்கலாம் என்று குலுக்கல் மூலம் நிர்ணயித்து கொடுத்தால் இதில் குற்றம் சொல்ல முடியாது. அல்லது 10 பேரில் யாருக்கு முக்கிய தேவை உள்ளது என்று ஆய்வு செய்து முடிவு செய்தால் அதையும் குற்றம் சொல்ல முடியாது. ஒவ்வொரு மாதத்திலும் யாருக்கு கொடுப்பது என்பதை ஏலத்தின் மூலம் முடிவு செய்கிறார்கள். அதாவது 1,00,000 ரூபாய்க்கு பதிலாக யார் குறைந்த தொகையை வாங்கிக் கொள்ள முன் வருகிறார்களோ அவர்களுக்கு அந்த குறைந்த தொகையை கொடுப்பார்கள். ஒரு உதாரணத்துக்கு 1,00,000 ரூபாய்க்கு பதிலாக 90,000 தந்தால் போதும் என்று ஒரு நபரும், 80,000 தந்தால் போதும் என்று வேறு ஒருவரும் போட்டியிட்டால் 80,000க்கு ஏலம் கேட்டவருக்கு 80,000 கொடுப்பார்கள். ஆனால் இவர் மீதி 9 மாதங்களுக்கு தலா 10,000 கட்டி வர வேண்டும். இவரிடம் வசூலிக்கப்படுவது 1,00,000 ரூபாய். ஆனால் இவருக்கு கொடுப்பது 80,000. இதை ஏலச்சீட்டு நடத்துபவர் எடுத்துக்கொள்வார், அல்லது இதில் பாதியை அவர் எடுத்துக்கொண்டு மீதியை ஏலச்சீட்டில் சேர்ந்தவர்களுக்கு பிரித்து கொடுப்பார். இது அப்பட்டமான மோசடியாகும். ஒருவனின் நெருக்கடியை பயன்படுத்தி செயல்படும் சுரண்டலாகும். அவனிடம் இருந்து 20,000 ரூபாயை சுருட்டுவதற்கு மார்க்கம் அனுமதித்த எந்த காரணமும் இல்லை. முன்கூட்டியே பணம் கொடுப்பதால் 80,000 கொடுத்துவிட்டு பின்னர் 1,00,000 அவனிடம் வசூலிப்பது வட்டியில்தான் சேரும் என்று கேட்கின்ற கேள்விகளுக்கு பதிலாக வைக்கின்றோம். ஏலச்சீட்டு போடுவது கூடாது, அது வட்டியில்தான் சேரும். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.